ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கல்யாணம் கிச்சன் வெல்லூர். இன்னைக்கு என்ன டிஷ் சமைக்க போறோம்னா அவ்வளோமா சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் கீழக்கரையில் ஃபேமஸான ஒரு வட்டலப்பம் தான் செய்ய போகிறோம். அந்த தேங்காய் எண்ணெயும் கருப்பட்டியும் வச்சு செய்கிறது வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இதுதான் கருப்பட்டின்றது. இந்த வட்டலப்பத்துக்கு ஸ்பெஷலே இந்த கருப்பட்டி தான். இந்த கருப்பட்டி இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் போடுறோம் இல்லை, அந்த மாதிரி சாதா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நைஸாக இப்படி கத்தியில் துருவிக்கலாம், இல்லைன்னா உடச்சி தூள் பண்ணிக்கலாம். இதை ஒரு 50 கிராம் மாரி நம்ம துருவி வச்சுருக்குது. இது போதும், இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முந்திரி ஒரு 8 முந்திரி எடுத்துக்குது. அதனால ரெண்டாக உடச்சி ஒரு டப்பாவில் கிண்ணத்தில் ஏதோ போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி தேங்காய் மாரி திருவி வச்சுக்குது. தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இது ஊறின பின்னால் இதுவும் அதுவும் சேர்த்து போட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். முந்திரி நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு, நல்லா உடச்சா உடையுது. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் ஒரு மூடி எடுத்துக்குது, அதுவும் இது சேர்த்து ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். முந்திரியும் தேங்காயும் மிக்சியில் போட்டு அரைச்சி பால் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். முட்டை அதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துருக்குது. கையிலையும் கலக்கிறதா இருந்தால் கலக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துடலாம். வட்டலப்பத்துக்கு சர்க்கரை கேரமல் பண்ணி தான் அதில் சேர்த்தணும். கேரமல் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு வானொலி வச்சுக்குது, அதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை மாதிரி போட்டுக்கலாம். இது அப்படியே உருகி வந்துச்சுன்னா அது கேரமல் ஆகிடும். இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தான் நம்ம வட்டலப்பம் செய்ய போகிறோம். அதனால் இதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் அது நம்ம எடுக்கும்போது கரெக்டாக வெளியே எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது கேரமல் ரொம்ப கெட்டியாக ஒட்டிக்கிச்சு, அதனால் இது சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கலாம். அது லேசாக சூடு பண்ணிக்கலாம், அது கரையிற மாதிரி. இப்போ இது மாதிரி உருகிடுச்சு, இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த கேரமல் பண்ண பானாலேயே இந்த தேங்காய் பாலும் முந்திரியும் அரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறோம், அது சேர்த்துடலாம். முட்டை பீட் பண்ணோம்ல, அது இந்த நுரை இல்லாமல் அது வடிகட்டிடலாம். இதில் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். இது ஜாதிக்கான்றது. இது இது போட்டால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக இது சும்மா கொஞ்சமாக திருவிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் நல்லா ஒரு 50 கிராம் இருக்குது, அதையும் இதை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு மாரி. இந்த இது கொஞ்சமாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட இந்த நாட்டு சர்க்கரை வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ இந்த இதில் ஊற்றிடலாம். இது நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். அது மேலே தண்ணி ஆவிலேருந்து சொட்டி சொட்டி தண்ணி வந்துடும். அதுக்காக இது அலுமினிய பாயிலில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு வேக வைக்கணும். அது இப்போ அடுப்பு பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி ஒரு 2 டம்ளர் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சு மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். இதில் குத்தி பார்த்தோம்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆவிலேருந்து எடுத்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓவியா டேஸ்ட் பார்த்து சொல்லுவாள். சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்குது. நம்மளாம் ஜெல்லி சாப்பிடுவோம், அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. கொஞ்சம் அந்த பால்கோவா டேஸ்ட்டும் அங்கே வருது. ஸ்வீட் சூப்பராக இருக்குது. இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக ஒரு ஸ்வீட்டாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்ல வேண்டியது. இது சிலோனில் கல்யாணத்தில் கண்டிப்பாக இதை செய்வாங்க. இது இல்லைன்னாவே கல்யாணம் செய்ய மாட்டாங்க. அதனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இது. அதுமாரி இதை நீங்கள் எதுவுமே செஞ்சு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பண்ணும்போது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காமல் கல்யாணி கிச்சன் வெல்லூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய். பாய்.